ஒன் மேன் கமிஷன், எஸ்ஐடி ரெண்டுமே கவர்மெண்ட் போடுது. நீங்கள் பல விஷயங்கள் அப்படி தானே கொண்டு போகிறாங்க. ஆமாம், இந்த கிட்னி மேட்டர்லையும் கவர்மெண்ட் போட்டிருக்கு. வந்துல சிபிஐ வழக்கு கேட்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் அவங்களே போடுறாங்க, அது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த இதை நீ கட்சி நீல கொண்டு போகணும். ஏங்க நான் இவர் அரசியல் பண்ணுறேங்க, இவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக நான் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சி மாற்றமே என்னால் வரக்கூடும், அதனால என்ன அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்களே ஒரு கமிஷன் போடுறாங்க, இவங்களே ஜட்ஜை போடுறாங்க. மறுநாள் இவங்களே அரசு அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க வைக்கிறார்கள், ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு மறுநாள் நீதிமன்றம் போகிறாங்க, நீதிமன்றத்தில் எஸ்ஐடி போடுறாங்க, அதுவும் இவர்கள் அதிகாரியே. அப்போ இந்த அரசு எங்களுக்கு எதிராக இருக்குது, இந்த அரசை எடுத்து நாங்கள் போராடும் போது இவர்களே போட்டால் இது நியாயமாக இருக்காது. அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும். கேட்க வேண்டியது என்ன, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் வருது. இப்போ அங்கே எஸ்ஐடி மட்டும்தான் போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேற ஒருத்தர் கேட்டு போயிருக்காரு. இந்த வழக்கு எல்லாம் நேற்று வருது. நேற்று தமிழக அரசுக்கு மிக மோசமான ஒரு அனுபவங்கள் நேற்று கிடைச்சிது.